ஸ்பீக்கர் லோஸ் பிரதர்ஸ் இந்த வைஷ்ணவிலாம் நம்ம பெரிய அரசியல் சாணக்கியர்கள் அரசியல் அறிவாளிகள் நினைச்சிட்டு முட்டாள்தனமா செயல்பட்டு உண்மையிலே அவங்க எல்லாம் கோமாளிகள் தான், அறிவாளிகள் கிடையாது. 12th படிக்கிற ஒரு மாணவிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்தா இன்னொரு தாவிக்கா நிற்பாரு. 2 வயசு குழந்தைய வெறும் நகைக்காக கடத்திட்டு போயிருக்கா இன்னொரு தாவிக்கா நிற்பாரு. திமுக 4 வருஷம் ஆட்சிக்கு பண்ணி 5வது வருஷம் ஆட்சி அப்போதான் நம்மளோட கடுமையான விமர்சனத்தை நம்ம எதிர்த்து வச்சோம். ஆனா விஜய் அவர்கள் ஆட்சி கட்டில ஏறுறதுக்கு முன்னாடியே 2 நாள் முன்னாடியே எதனா ஒரு தப்பு நடந்தா நாங்க விஜயை தான் கூட சொல்லுவோம். விஜய் ஆட்சி அமைச்ச பிறகும் கொலை நடக்கும்ல, அப்பதானே நம்ம பேச முடியும். ரேப் நடக்கும்ல, அப்பதானே நம்ம பேச முடியும். கொடூரமான பாலியல் வன்கொடுமை நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சில கேவலமான புத்திகள் செயல்படுது. அப்போதான் நம்ம விஜய் அவர்களை விமர்சிக்க முடியும். அந்த ஒரு கொடூரமான சம்பவம் நம்ம வீட்டில் யாருக்குன்னா நடந்தா என்ன ஆகுன்னு அவங்க யோசிக்க மாட்டேங்கிறாங்க. விஜய் அவர்களை விமர்சிக்கணும், எதனா ஒரு தப்பு நடக்கணும்ன்ற மென்டாலிட்டியில இவங்க செயல்பட்டு இருக்கிறாங்க. எங்கேயுமே கொலை நடக்கக்கூடாது, நடந்துச்சுன்னா கொடைன்னு கொடையும். நீ குறை சொல்லுவேன்னா இது மக்கள் ஏத்துப்பாங்களா? அதை நீங்க முதல்ல பாத்துக்கோங்க. பொய்யான கருத்துக்களை சொல்லுவேன், இது மக்களுக்கு பயன் இல்லைன்னு சொன்னா மக்கள் தெளிவா இருக்கிறாங்க, நீங்க தான் தெளிவடையணும். இன்னும் இந்த வெறுப்பு அரசியலை விதைச்சு தான் நீங்க தோல்வியை தள்ளுனீங்க. இப்ப திருப்பி அதை தான் விதைப்பீங்க அப்படின்னா மக்கள் உங்களை ஒருபோதும் புறக்கணிச்சிருவாங்க. அதான் கோயில் பக்கத்துல இருக்க 276 கடைகளையும், இந்த ஸ்கூல் பக்கத்துல அருகில் உள்ள 186 கடைகளையும், அப்புறம் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல இருக்க 255 கடைகளையும், மொத்தமா 717 கடைகளை 2 வாரங்களை மூடுவான்னு சொல்லிட்டு உத்தரவு கொடுத்துருக்காரு. நம்ம விஜய் ஆட்சிக்கு அமைஞ்சோன்னா அவருக்கு ஆட்சி பண்ண தெரியாது, அவருக்கு அனுபவம் கிடையாது, அவரை கட்டுமையா விமர்சிச்சு அவருக்கான எதிர்ப்பு மனநிலையை நம்ம கிரியேட் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு கனவு கோட்டை காட்டிட்டு இருந்த கொத்தடிமைகள் கனவுகளெல்லாம் இடிய வச்சு இடிச்ச மாதிரி என்ன பண்ணியிருக்காரு விஜய் அவர்கள். சம்பட்டடியா தொடர்ந்து அவருடைய நடவடிக்கைகள்லாம் எதிர்கட்சி தலைவர்களா இருக்கட்டும், மற்ற கட்சி தலைவர்களா இருக்கட்டும் பாராட்டும் விதமா அமைஞ்சிட்டு இருக்கு திரு விஜய் அவர்களின் செயல்பாடுகள். பீஸ் நேயர்களுக்கு வணக்கம். தமிழகத்துல முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் பதவி ஏற்றதுக்கு அப்புறம் பல விஷயங்கள் மாறி இருக்கு. மக்கள் எல்லாமே ரொம்ப மகிழ்ச்சியில இருக்கிறாங்க. ஆமா, தவறான விஷயங்கள் எதுவும் நடக்கல, நல்லா சுமூகமா போயிட்டு இருக்கு நியூஸ் சேனல்ல, அந்த பிரச்சனையும் இல்லாம மக்கள் எல்லாருமே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு ஆட்சியை தான் நாங்க எதிர்பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாம் மகிழ்ச்சியா இருக்கும்போது இங்க ஒரு கூட்டம் அவதூறுகளையும் பொய் செய்திகளையும் திரும்ப திரும்ப பரப்ப முயற்சிக்கிட்டே இருக்கிறாங்க. அது வேற யாரும் இல்ல, திமுகவுடைய ஹைனாக்கள். ஆமா, அவங்க வேலையே தானே. இந்த ரோஸ்ட் பிரதர்ஸா இருக்கட்டும், இந்த லவுட் ஸ்பீக்கர், இந்த வைஷ்ணவி, திமுக சேர்ந்த ஊடகவியலாளர்கள் எல்லாமே பல பொய் செய்திகளை பரப்பிக்கிட்டே இருக்கிறாங்க. அதுல முக்கியமான விஷயம் இந்த மின் கட்டணம் 200 யூனிட் ஃப்ரீன்னு சொன்னாங்க பாத்தீங்களா, அதுல ஒரு மிகப்பெரிய பொய்யை இந்த திமுகவின் ஹைனாக்கள் பரப்பிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம சிங்கப்பெண்கள் சிறப்பு அதிரடி படை சைன் போட்டிருந்தார். அதுக்கப்புறம் போதைப் பொருட்களை ஒழிக்கிறதுக்கு கையெழுத்து போட்டிருந்தார். அது தொடர்ந்து பல நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்குது. அதை பத்தியும் சில அவதூறு கருத்துக்களை இந்த ஹைனாக்கள் பரப்பிட்டு இருக்கிறாங்க. அது என்னென்ன கருத்துக்கள், உண்மை என்ன அப்படின்றத தெல்ல தெளிவா இந்த வீடியோல நம்ம பார்த்துடலாம். நம்ம தெல்ல தெளிவா மக்களே தெளிவான அரசியல பேசும்பொழுது ஸ்பீக்கர் லோஸ் பிரதர்ஸ் இந்த வைஷ்ணவிலாம் நம்ம பெரிய அரசியல் சாணக்கியர்கள் அரசியல் அறிவாளிகள் நினைச்சிட்டு முட்டாள்தனமா செயல்பட்டு இருக்காங்க. உண்மையிலே அவங்க எல்லாம் கோமாளிகள் தான், அறிவாளிகள் கிடையாது. 12th படிக்கிற ஒரு மாணவிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்தா இன்னொரு தாவிக்கா நிற்பாரு. 2 வயசு குழந்தைய வெறும் நகைக்காக கடத்திட்டு போயிருக்கா இன்னொரு தாவிக்கா நிற்பாரு. இதுல நாங்க எங்க தேர்தல் வெற்றியை கொண்டாடுறோம் அப்படிங்கிற பேர்ல பொது வெளியில வாயிலா ஒரு ஜீவனை கழுத்தை வெட்டி கொலை பண்ணிருக்காங்க. அதை வீடியோவும் வேற எடுத்திருக்காங்க தாவிக்கா தமிழர்கள். அதாவது ஒருத்தவங்க ஆட்சிக்கு 5 வருஷம் ஆகி அவங்க எதுவுமே பண்ணலை அப்படின்னு சொல்லி நம்ம விமர்சிக்கிறோம். நம்ம திமுக ஆட்சிக்கு 4வது வருஷம் தான் நம்மளுடைய கடுமையான விமர்சனத்தை எதிர்த்து வச்சோம். இங்கே போதைப் பொருட்கள் கலாச்சாரம் அதிகரித்து விட்டது, பெண்களுக்கு பாதுகாப்பில்லை, சட்டம் ஒழுங்கு பிரச்சனைன்ட்டு திமுக 4 வருஷம் ஆட்சிக்கு பண்ணி 5வது வருஷம் ஆட்சி அப்போதான் நம்மளோட கடுமையான விமர்சனத்தை நம்ம எதிர்த்து வச்சோம். திமுக ஆட்சிக்கு 2வது நாளே இல்லை, ஆட்சி வர்றதுக்கு 5 நாளுக்கு முன்னாடியெல்லாம் நம்ம எந்த விமர்சனத்தையும் திமுக மேலே வைக்கல. ஆனால் விஜய் அவர்கள் ஆட்சி கட்டில ஏறுறதுக்கு முன்னாடியே 2 நாள் முன்னாடியே எதனா ஒரு தப்பு நடந்தா நாங்கள் விஜயை தான் கூட சொல்லுவோம். விஜய் ஆட்சி அமைச்ச பிறகும் கொலை நடக்கும்ல, அப்பதானே நம்ம பேச முடியும். ரேப் நடக்கும்ல, அப்பதானே நம்ம பேச முடியும். திருட்டு நடக்கும்ல, அப்பதானே நம்ம பேச முடியும். கஞ்சா விற்பானுங்களே, அப்பதானே நம்ம பேச முடியும். சரக்கும் விற்பானுங்களே, அப்பதானே நம்ம பேச முடியும். அப்போ விஜய் ஆட்சியிலும் எதனா பாலியல் வன்கொடுமை நடக்கும்ல, நாங்க எதனா அது விமர்சிப்போம்ல, எதனா இந்த போதைப் பொருள் கடத்துவாங்களா, எதனா வெட்டுக்குத்து நடக்கும்ல, அதையும் கலாய்ப்போம்ல, அதையும் விமர்சிப்போம்ல. ஆமா, இல்ல இவங்க எல்லாம் அந்த பிரச்சனை ஒரு பாயிண்டா தான் பாக்குறதால பிரச்சனையா பார்க்கல. அதான் அது இவங்க என்ன நினைக்கிறாங்க, கொடூரமான பாலியல் வன்கொடுமை நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சில கேவலமான புத்திகள் செயல்படுது. அப்போதான் நம்ம விஜய் அவர்களை விமர்சிக்க முடியும். அந்த ஒரு கொடூரமான சம்பவம் நம்ம வீட்டில் யாருக்குன்னா நடந்தா என்ன ஆகுன்னு அவங்க யோசிக்க மாட்டேங்கிறாங்க. விஜய் அவர்களை விமர்சிக்கணும், எதனா ஒரு தப்பு நடக்கணுன்ற மென்டாலிட்டியில இவங்க செயல்பட்டு இருக்கிறாங்க. அவர் தெல்ல தெளிவா சொல்லிட்டாரு, எனக்கு கொஞ்சம் அவகாசம் வேணும். நீங்க 4 வருஷமா பண்ணாத ஒரு விஷயத்த இவர் பண்ண போறாரு அப்படின் போது அவருக்கு கொஞ்சம் கால அவகாசம் தேவை. எனக்கு அது கொடுங்க. இல்ல ஊழல் பண்றதுக்கு தான் டைம் தேவை கிடையாது. நல்லது பண்ணா இவங்க ஆல்ரெடி பண்ணிருக்க பிரச்சனை சரி பண்ணிட்டு அப்புறம் தான் பண்ண முடியும். எங்கேயுமே கொலை நடக்கக்கூடாது, நடந்துச்சுன்னா கொடைன்னு கொடையும்.
இது ஒரு வயதான மூதாட்டி தெளிவாக இந்த அரசியலை பேசுகிறாங்க. ஆனால் இந்த வைஷ்ணவிக்கும் லவுட் ஸ்பீக்கருக்கும் ரோஸ்ட் பிரதர்ஸுக்கும் இதை பற்றின கொஞ்சம் கூட நாலேஜே கிடையாது. நம்ம வந்து எல்லா அதிகாரிகளையும் பார்க்கணும், சந்திக்கணும், எல்லாத்துக்குமே வந்து குழு அமைக்கணும், அதுக்கு வந்து ஆட்களை வந்து போடணும், அப்புறம் நம்ம பட்ஜெட்டை எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நம்ம பட்ஜெட்டை வந்து பிரிக்கணும். இதெல்லாம் பண்ணி நம்ம ஒரு 3 வருஷம் 4 வருஷம் விஜய் ஆண்டதுக்கப்புறம் இந்த பிரச்சனைகள்லாம் இருக்குது அப்படின்னு பேசினா பரவாயில்ல. நீ குறை சொல்லுவேன்னா இது மக்கள் ஏற்றுப்பாங்களா? அதை நீங்கள் முதல்ல பார்த்துக்கோங்க. அதாவது இந்த லவுட் ஸ்பீக்கரு, வைஷ்ணவி, ரோஸ் பிரதர்ஸ்லாம் பேசுறது எப்படி இருக்குன்னா, இப்போ கல்யாணம் ஆகுது, இன்னைக்கு தான் கல்யாணம் ஆகுது, நாளைக்கே கையில் குழந்தை வேணும்னு கேட்டால் முடியுமா? நமக்கு எப்படியும் ப்ரெக்னென்ட் ஒரு 2 மாதம், குழந்தை பக்கம் ஒரு 10 மாதம் வச்சா கூட 1 வருஷம் ஆகிடுங்களே. இப்போ வந்து நம்ம வந்து ஒரு இன்ஜினியரை பிடிச்சி ஒரு 50 லட்ச ரூபாய் கொடுத்து எனக்கு இந்த இடத்துல வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லி கொடுப்போம். எனக்கு நாளைக்கே அந்த வீடை கட்டியிருக்கணும்னா எப்படி முடியுமா? ஆமாம், 100 கோடி கொடுத்தாலும் முடியாது. ஏன்னா அது கட்டுறதுக்குன்னு கொஞ்சம் டைம் வந்து எடுக்கும். ஒரு வீடு கட்டுறதுக்குன்னு கொஞ்சம் டைம், ஒரு வருஷம் இல்லை குறைஞ்சபட்சம் 8 மாதம் 6 மாதம் டைம் தேவைப்படும். இப்போ நம்ம வந்து ஒரு இன்ஜினியரிங் ஸ்கூலில் போய் சேர போகிறோம். அந்த இன்ஜினியரிங் ஸ்கூலில் போய் சேர்றோம் அப்படின்னா இன்னைக்கு காசு கட்டிட்டு நாளைக்கே எனக்கு டிகிரி சர்டிஃபிகேட் வேணும்னா முடியுமா? ஒரு 4 வருஷம் படித்தா தானே உனக்கு அந்த சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. நான் காசு கட்டிட்டுலாம் எனக்கு நாளைக்கே சர்டிஃபிகேட் வேணும்னா முடியுமா? ஒருத்தர் நல்லாட்சி கொடுக்குறேன்ட்டு அந்த பொறுப்பை எடுக்கிறாருன்னா அவருக்கு அதுக்கான கால அவகாசம் கொடுக்கணும். அதை விட்டுட்டு அவர் பதவி வைக்கிறதுக்கு முன்னாடியே நடந்த ஒரு தவறுக்கு விஜய் தான் பொறுப்பேற்கணும்னு பேசுறதுலாம் முட்டாள்தனம். நீங்கள் மிகப்பெரிய முட்டாள்தனத்தை பண்ணி மக்கள் உங்களை ஏற்றுக்கல. இப்போ திருப்பி நான் அதே தான் பண்ணுவேன் அப்படின்னா மக்கள் தெளிவான அரசியலில் இருக்கிறாங்க, தெளிவான புரிதலில் இருக்கிறாங்க. அந்த புரிதல் நான் வந்து பெரிய புத்திசாலி, அரசியல் சாணக்கியன்னு சொல்லக்கூடிய இந்த ரோஸ்ட் பிரதர்ஸ்க்கோ லவுட் ஸ்பீக்கருக்கோ இந்த வைஷ்ணவிக்கோ கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு தெரியுது இதெல்லாம் எல்லாத்தையும் அவர் கொஞ்சம் கட்டுப்பாடு கொண்டு வர்றதுக்கு கொஞ்சம் கால அவகாசம் எடுக்கும் அப்படின்னு அவங்களுக்கு புரியுது. இவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. சரி, ஆனாலும் இவங்க என்ன பண்ணுறாங்க, புரியாமலே அவதூறை பரப்பணும்னு முயற்சிக்கிறாங்க. இந்த அவதூறை உடைக்கிறதான நம்மளுடைய வேலை. அதனால தெளிவாக உடைப்போம். இந்த மின்சாரத்தில் மிகப்பெரிய அவதூறை இந்த வைஷ்ணவி பரப்புது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 200 யூனிட் ஃப்ரீன்னு எல்லாருக்கும் ஃப்ரீன்னு சொல்லிட்டு இவர் 500 யூனிட்டுக்குள்ளே இருக்கவங்களுக்கு மட்டும்தான் 200 யூனிட் ஃப்ரீன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வதந்தியாக பரப்புது. இதுக்கு முன்னாடி இருந்த திமுக அரசே ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 100 யூனிட் வரைக்கும் கட்டணமில்லா மின்சாரத்தை தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. நாங்க வந்ததுக்கு அப்புறம் அதை 200 யூனிட்டா அதிகரிச்சு தருவோம் அப்படின்னு சொல்லிட்டு மக்களை ஏமாத்தி மக்களோட வாக்குகள் எல்லாத்தையும் வாங்கிட்டு இப்போ ஆட்சி பொறுப்பு ஏற்றதுக்கு அப்புறமா அப்படியே மாத்தி பேசுறாரு சிஎம் சார். மின் கட்டணம் 200 யூனிட் ஃப்ரீன்றது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 2,66,00,000 பேர் வந்து டொமஸ்டிக் கரண்ட் பில் வந்து கட்டுறாங்க. கமர்ஷியல் இல்லாம, கமர்ஷியலுக்கு 200 யூனிட் ஃப்ரீன்னு சொல்லல, டொமஸ்டிக் தான் ஃப்ரீன்னு சொல்லியிருக்காங்க. 2,66,00,000 பேர்ல 2,23,00,000 பேர் வந்து 500 யூனிட்டுக்குள்ள பயன்படுத்துறாங்க. அவங்களுக்கு வந்து 200 யூனிட் ஃப்ரீ. அதாவது நமக்கு வந்து 300 யூனிட் கரண்ட் ஆயிடுச்சுன்னா அதில் 200 யூனிட் நமக்கு ஃப்ரீ. 500 யூனிட்டுக்குள்ள ஆயிடுச்சுன்னா 200 யூனிட் ஃப்ரீ. 500 யூனிட்டுக்கு மேல ஆகுது, 600 யூனிட் ஆகுதுன்னா உங்களுக்கு 100 யூனிட் தான் ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டு தெளிவா இதை கொடுத்துருக்காங்க. 500 யூனிட்டுக்கு மேல யூஸ் பண்றாங்கல்ல அந்த 23 லட்சம் பேர் அந்த 100 யூனிட் ஃப்ரீ அப்படின்னு சொல்லி சலுகை கொடுத்தாலும் அந்த சலுகை அவங்களுக்கு அது ரொம்ப பெரிய அளவுல உதவியா இருக்காது. இந்த 500 யூனிட்டுக்கு கீழே பயன்படுத்துறாங்களா இந்த மிடில் கிளாஸ் மக்கள், லோயர் மிடில் கிளாஸ், இவங்களுக்கு தான் அது பெருமளவு அந்த தொகை வந்து அந்த சின்ன அந்த சலுகை வந்து மிகப்பெரிய ஒரு உதவியா இருக்கும். ஸோ யாருக்கு வந்து சலுகைகள் தேவைப்படுதோ, யாருக்கு வந்து அரசாங்கம் உதவி தேவைப்படுதோ அவங்களுக்கு திரு விஜய் அவர்கள் கொடுத்துருக்கிறார். இது 100% சரியானது, இது 100% ஏற்கத்தக்கது. இதை வந்து நான் வந்து பொய்யான கருத்துக்களை சொல்லுவேன், இது மக்களுக்கு பயன் இல்லைன்னு சொன்னா மக்கள் தெளிவா இருக்கிறாங்க. நீங்க தான் தெளிவடையணும். இன்னும் இந்த வெறுப்பு அரசியலை விதைச்சு தான் நீங்க வந்து தோல்வியை தள்ளுனீங்க. இப்ப திருப்பி அதை தான் விதைப்பீங்க அப்படின்னா மக்கள் உங்களை வந்து ஒருபோதும் புறக்கணிச்சிருவாங்க. அப்புறம் பெண்கள் அவர் வந்து பல ஆயிரம் கோடிக்கு வந்து இந்த திட்டம் போட்டாரு, பல ஆயிரம் கோடிக்கு அந்த திட்டங்கள் போட்டாரு அப்படின்னு இல்லாம தமிழ்நாட்டில் முக்கியமா என்ன பிரச்சனை இருக்கு, பெண்கள் பாதுகாப்பு, போதை கலாச்சாரம். இந்த மின் கட்டணத்துக்கு அப்புறமா சிங்க பெண்கள் சிறப்பு அதிரடி படைன்னு சொல்லிட்டு ஒரு குழு ஒன்று ரெடி பண்ணியிருக்காரு. இது வந்து மாவட்டம் தோறும் வந்து குழுக்களை அமைத்து அதுக்குள்ள ஆட்களை நியமித்து தலைவர், துணைத் தலைவர்னு போட்டு அது ஒரு குழுக்களை அமைத்து பெண்களுக்கு எப்படிலாம் பாதுகாப்பு கொடுக்கலாம், இந்த பாலியல் வன்கொடுமையை எப்படி கட்டுப்படுத்தலாம், இந்த சிறுமிகள் குழந்தைகள் வன்கொடுமைகளெல்லாம் எப்படி வந்து நம்ம வந்து கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு குழுக்களுக்கான வேலையை துவங்கிறதுக்கான சைன் தான் அது. ஆமாம், அதாவது முக்கியமான விஷயம் வந்து நம்ம நாட்டில் வந்து பெண்களுக்கு குழந்தைகள்லாம் பாதுகாப்பு இல்லை. அதனால வந்து முக்கியமான விஷயத்தை வந்து அவர் வந்து செஞ்சிருக்காரு. இதை பற்றி யாரும் வந்து பேச மாட்டாங்க. அவர் என்ன செஞ்சிருக்காருன்னு உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. திமுகவுடைய கொத்தடிமைகளுக்கு அவர் என்ன செஞ்சிருக்காருன்னு உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. முன்னாள் முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் என்ன செய்ய தவறினாரோ அதை தான் இப்போது இருக்கக்கூடிய முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் செய்கிறார். அது பாராட்டுக்குரிய விஷயம். அது உங்களால் ஏற்றுக்க முடியலனாலும் பரவாயில்ல, நீங்கள் அதை விமர்சிக்காமல் இருந்தால் பெண்களுக்கு அது ஒரு மிகப்பெரிய உதவியாக போய் சேரும்.
அதுக்கப்புறம் போதைப் பொருட்கள் கலாச்சாரம் தமிழகத்துல வளர்ந்துகிட்டே இருக்குது, அதிகமா இருக்குன்னு நம்ம ஆமா இல்ல கடந்த 5 ஆண்டுகள் தான் பயங்கரமா அசுர வளர்ச்சி அடைஞ்சிச்சு. கடந்த ஆண்டு வந்து நம்ம வந்து அடிச்சுக்கிட்டு அழுதோம், தயவு செஞ்சு கட்டுப்படுத்துங்க. ஐயோ போதைப் பொருள் கலாச்சாரமா, போதைப் பொருளை பத்தி கட்டுப்படுத்தின்னு பேசினா நம்மளை கட்டுப்படுத்திட்டாங்க. என்ன பண்றது? ஐயோ போதைப் பொருள் கலாச்சாரமா, அதெல்லாம் தமிழ்நாட்டுல கிடையவே கிடையாதுன்ட்டு வாய் கூச போய் சொன்னாங்க. அதுக்கான பலன் இன்னைக்கு எல்லாருமே பொய் சொன்னவங்க எல்லாருமே என்ன பண்றாங்க, ஒய்யாரமா வீட்டுல உட்கார வச்சுட்டாங்க மக்கள். அதுதான் மக்களை ஏமாத்தணும்னு நினைச்சீங்க பாத்தீங்களா, மக்கள் தெளிவா இருக்கிறாங்க. மக்கள் உங்களுக்கு சரியான பதிலடியை கொடுத்து உங்களை வீட்டுல உட்கார வச்சுட்டாங்க. முதல்வர் விஜய் அவர்கள் போதைப் பொருட்களை வந்து கட்டுப்படுத்த சைன் வந்து போட்டிருக்காரு, குழு அமைச்சு அதுக்கான நடவடிக்கைகளை ஆரம்பிச்சிருக்காரு. அதுல முதல் நடவடிக்கையா இன்னைக்கு என்ன பண்ணிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, அதான் கோயில் பக்கத்துல இருக்க 276 கடைகளையும், இந்த ஸ்கூல் பக்கத்துல அருகில் உள்ள 186 கடைகளையும், அப்புறம் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல இருக்க 255 கடைகளையும் மொத்தமா 717 கடைகளை வந்து 2 வாரங்களை வந்து மூடுவான்னு சொல்லிட்டு உத்தரவு கொடுத்துருக்காரு. இது தமிழ்நாட்டுல மிகப்பெரிய வரவேற்பை பெற்று இருக்குது. நம்ம வந்து விஜய் ஆட்சி கமிஞ்சோன்னா அவருக்கு ஆட்சி பண்ண தெரியாது, அவருக்கு அனுபவம் கிடையாது, அவரை கட்டுமையா விமர்சிச்சு அவருக்கான எதிர்ப்பு மனநிலையை நம்ம கிரியேட் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு கனவு கோட்டை காட்டிட்டு இருந்த கொத்தடிமைகள் கனவுலெல்லாம் இடிய வச்சு இடிச்ச மாதிரி என்ன பண்ணியிருக்காரு விஜய் அவர்கள், சம்பட்டடியா தொடர்ந்து அவருடைய நடவடிக்கைகள்லாம் எதிர்கட்சி தலைவர்களாக இருக்கட்டும் மற்ற கட்சி தலைவர்களாக இருக்கட்டும் பாராட்டும் விதமாக அமைஞ்சிட்டு இருக்கு திரு விஜய் அவர்களின் செயல்பாடுகள். விஜய் அவர்கள் பதவி ஏற்றதுலேருந்து இன்னி வரைக்கும் அவருக்கு ஒரே பாராட்டுகளாக குவிஞ்சிட்டு இருக்கு. ஏன்னா மக்கள் இவ்வளோ நல்ல ஆட்சியை விஜய் அவர்கள் கொடுப்பாரா, ஆரம்பத்தில் இவ்வளோ தெளிவான ஒரு அரசியல் விஜய் அவர்கள் பண்ணுவாரான்ட்டு யாருமே எதிர்பார்க்கல. விஜய் அவர்கள் வந்து இவ்வளோ பெரிய வெற்றி அடைஞ்சு இவ்வளோ சூப்பரா இவ்வளோ தெளிவான அரசியலை மக்களுக்கு கொடுப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்க்காத நேரத்தில் சூப்பரா செயல்பட்டு இருக்காரு திரு விஜய் அவர்கள். இதை பார்த்து இல்ல பல கொத்தடிமைகள் வந்து விஜய் அவர்கள் ஜெயிப்பாரான்றதை எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. அதுவும் ஜெயிச்சு இந்த அளவுக்கு நல்லது பண்ணிட்டு இருக்காருன்னா தொடர்ந்து இந்த மாதிரி செயல்பாடுகள்லாம் கொத்தடிமிக வயிற்றுல வந்து நெருப்ப அள்ளி வீசின மாதிரி எரிஞ்சிட்டு இருக்கும், தகன்னு எரிஞ்சிட்டு இருக்கும் திமுகவோட கொத்தடிமைகளுக்கெல்லாம். அவ்வளோ சூப்பரா தலைவர் விஜய் அவர்கள் செயல்பட்டு இருக்காங்க. இந்த டாஸ்மார்க் மூடுவது மூலியமா ஆமா சரி இல்ல பல குடும்பங்கள் வந்து ரொம்ப நல்லா தமிழ்நாட்டுல பல குடும்பங்கள் ரொம்ப நல்லா இருக்கும். எல்லாருமே தலைவர் விஜய் அவர்களை வாழ்த்தி போட்டுறாங்க, சூப்பரா செஞ்சிருக்கீங்க சார், வெல் டவுன் சார் அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்கள் எல்லாம் பப்ளிக் பைட்ஸ் பார்த்தீங்கன்னா அப்படி வாழ்த்தி. பெண்கள்லாம் உண்மையில ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. ஏன்னா அவங்க குடும்பம் வந்து முக்கியமா அந்த அழிஞ்சு போறது காரணம் அந்த மது தான். ஆமா, அவர் வெற்றி பெற்றதுக்கு அப்புறமே எல்லா இடத்துலையும் குட்கா பான் மசாலா அந்த கஞ்சா பொருட்கள் எல்லாம் ஆயிரக்கணக்கில் பிடிக்கிறாங்க. 1500 கிலோ 2000 கிலோ 500 கிலோ 300 கிலோன்னு சொல்லி பிடிச்சி அதை எல்லாத்தையும் குழி தோண்டி அதை எரிச்சு அதை புதைச்சிடுறாங்க. இந்த மாதிரி செய்திகளை வந்து தொடர்ந்து நம்ம இணையதளத்தில் பார்க்க முடியுது, செய்தி ஊடகங்களில் பார்க்க முடிய மாட்டேங்குது. விஜய் செய்யக்கூடிய நிறைய நல்ல காரியங்கள் செய்தி ஊடகங்களில் பார்க்க முடியல, ஆனால் நிறைய இணையதளங்களில் இந்த செய்திகள்லாம் நிறைய வெளியே வருது. நேற்று கூட 1500 கிலோ கஞ்சா பறிமுதல் சொல்லிட்டு பார்த்துருந்தோம். இந்த மாதிரி செய்திகள்லாம் ரொம்ப மனசுக்கு திருப்தியாகவும் இந்த மாதிரி ஒரு ஆட்சியை தான் மக்கள் எதிர்பார்த்தாங்கன்ட்டு சொல்ற மாதிரியும் இருக்குது. இந்த மாதிரி செய்திகள் இந்த மாதிரி செய்திகளை பரப்புனாதான் ஒரு ஆரோக்கியமான அரசியலா இருக்கும். அது விட்டு இன்னமும் அவதூறு அரசியல்லாம் பரப்பிட்டு இருக்கலாம், என்ன ஒரு இதுன்னே தெரியல. அப்படி ஒரு மிகப்பெரிய அவதூறு என்னன்னா, விஜய் அவர்கள் பதவி ஏற்கும் போது தமிழ் தாய் வாழ்த்து 3ஆவதாக பாடப்பட்டது, முதல்ல தமிழ் தாய் வாழ்த்து தான் பாடி ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த திமுகவுடைய இந்த ஹைனாக்கள் வந்து விஜய் அவர்கள் பெரிய கலவரம் நடந்துச்சுன்ற மாதிரி ஒரே போராட்டங்கள் இழிவு நடந்து விட்டது அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் வந்து இந்த மாதிரி விஷயம் ஒண்ணு நடந்ததே இல்லை அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. ஆனா இந்த விஷயம் இதுக்கு முன்னாடி நடந்திருக்கு, ஆனா இதுதான் முதல் தடவை ஸ்டாலின் அவர்கள் முன்னாடியே நடந்திருக்கு. ஆளுநர் ஆலன் ரவி அவர்கள் மாதிரி இப்ப இருக்க ஆளுநர் வந்து பதவி ஏற்றார்ல, அதுலயே முதல்ல தேசிய கீதம் பாடப்பட்டது, 2ஆவதா தமிழ் தாய் வாழ்த்து பாடப்பட்டது. 2021 முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் பதவி ஏற்கும் பொழுது தேசிய கீதம் தான் முன்னாடி பாடப்பட்டது, 2ஆவது தான் தமிழ் தாய் வாழ்த்து பாடப்பட்டது. இப்போ வந்து விஜய் அவர்கள் பதவி ஏற்கும் போது 3 பாடல்கள் பாடப்பட்டது. முதல்ல வந்தே மாதிரம், அப்புறம் தேசிய கீதம், அப்புறம் தமிழ் தாய் வாழ்த்து பாடப்படுது. ஸோ 3 பாடல் பாடும்போது வந்தே மாதிரம் முதல்ல, 2வது தேசிய கீதம், 3வது வந்து தமிழ் தாய் வாழ்த்து பாடப்படுகிறது. இதுல என்னன்னா, இந்த நிகழ்ச்சி யாருடைய தலைமையில நடக்குதுன்னா விஜய் அவர்கள் தலைமையில நடக்கல, அவர் அப்பதான் பதவி ஏற்கிறாரு. அதுக்கு முன்னாடியே இந்த பாடல்கள் எல்லாம் பாட ஆரம்பிக்கிறதுக்கு காரணம் இது முழுக்க ஆளுநர் அவர்களுடைய நிகழ்ச்சி. சைன் போறதுக்கு முன்னாடியே நடந்த விஷயங்களை வச்சு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அவர் வந்து திரு விஜய் அவர்கள் பதவி எடுத்து ஒரு நிகழ்ச்சி நடக்கும்போது இந்த தவறு நடந்தால் நம்ம விஜயை வந்து கேள்வி கேட்கலாம். ஆனால் ஆளுநர் அவர்கள் பதவி ஏற்கக்கூடிய விழாவில் ஆளுநர் அவர்கள் விஜய் அவர்களை அழைச்சி பதவி கொடுக்குற அந்த விழாவில் ஒரு தவறு நடக்குதுன்னா அது நம்ம வந்து ஆளுநரை நோக்கி தான் கேள்வி கேட்கணும். விஜய் அவர்களை நோக்கி கேள்வி கேட்கறதுனா நான் என்ன பண்ணாலும் விஜய் தான் கேட்பேன் அப்படின்னு மென்டாலிட்டியில் இருந்தேன்னா அப்போ உன்னுடைய கேள்விக்கு நியாயமான பதில் கிடைக்காது. ஏன்னா மக்கள் அதை ஏற்றுக்க மாட்டாங்க. என்னதான் 1000 நல்லது பண்ணாலும் நீ என்னை குறைதான் சொல்ல போற, அதனால நான் உன்னை ஏன் கண்டுக்கணும், அந்த மென்டாலிட்டியில் மக்கள் போயிடுவாங்க. இவங்க வந்து என்ன திடீர்னு ஒரு தமிழ் பட்டம் தெரியல, தமிழ்நாட்டு மக்கள் மேலே ஒரு அக்கறையுமே இல்லை, தமிழ் மேலே திடீர்னு அக்கறை, அதுவும் விஜய் அவர்கள் வந்த உடனே எதனா சொல்லிடணும்ட்டு.
இந்த மாதிரி தொடர்ந்து அவதூறுகளை இவங்க பரப்பிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் இவங்க அவதூறுகள் எல்லாத்தையும் நம்ம முறியடிக்க இந்த அட்விஸ் சேனல் விஜய் அவர்களுடைய இந்த ஆட்சி காலம் முழுக்க நம்ம வந்து விஜய் அவர்களுக்கு ஒரு இன்னொரு தூணா அவருடைய நிழலா செயல்பட போறோம். இவர்களுடைய அவதூறுகள் எல்லாத்தையும் உடச்சி காட்ட நம்ம இன்னுமே அதிகமா நம்மளுடைய வீடியோ குவாலிட்டியா இருக்கட்டும், நம்மளுடைய பேச்சு திறமையா இருக்கட்டும் அதிகரிச்சு இன்னும் நம்ம பேசுறதுக்கு நாங்க தயாரா இருக்கிறோம். ஆனா எங்களுக்கு தேவை ஒன்னே ஒண்ணுதான், உங்களுடைய ஆதரவு மட்டும் தான். ஏன்னா நம்ம வந்து ஒரு பொய் செய்தி அவங்க பரப்புறதுக்கு 10,000 பேர் தயாரா இருக்கும்போது நம்ம கொஞ்சம் பேர் தான் யூடியூப்ல அதை உடைக்கிறதுக்கு தயாரா இருக்கிறோம். அதனால நீங்க மறக்காம இந்த வீடியோ முடிச்சுட்டு போகும்போது ஒரே ஒரு உங்களோட சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு வீடியோ கீழே உங்களோட கமெண்ட் ஒன்று கொடுத்துருங்க. நீங்க கமெண்ட் பண்ணி ஒரு லைக் போடதான் நம்ம வீடியோ இன்னொருத்தவங்களுக்கு சஜஷன் ஆகும். நீங்க இந்த வீடியோ ஷேர் பண்ணணும் கூட அவசியம் கிடையாது. நீங்க ஒரு லைக் ஒரு கமெண்ட் போட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இன்னொருத்தவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் ஆகும். அது மூலியமா நம்மளுடைய தாவேக்காவில் நம்மளோட யூடியூப் பலம் வந்து அதிகரிக்கும். அதனால நீங்க மறக்காம இந்த செயலை மட்டும் செஞ்சிருங்க. இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறோம். அடுத்த வீடியோ சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம். நான் தன்னந்தனியாளு நீ நம்ம பாரு.